சமீப நாட்களில் வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்ட 6 முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய பொதுத்தன்மையை உங்களுக்கு சுட்டி காண்பித்து விவிலியம் அதை குறித்து என்ன சொல்லுகிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நாட்டு நடப்பு ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. முதலாவதாக 2025 வருஷம் மே மாதத்தில் மேகாலயா பகுதியில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்ததை இந்தியா மறக்கவே முடியாது. சோனம் ரகுவன்ஷி என்கிறவங்க ராஜா ரகுவன்ஷிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க ஹனிமூனுக்கு சிறப்புஞ்சிங்கிற இடத்திற்கு போகிறாங்க. போன இடத்துல சோனம் ரகுவன்ஷி ராஜா ரகுவன்ஷியை ஆட்களை வைத்து கொலை செய்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா பக்கமும் பரவலாக கேள்விப்பட்டோம். காரணம் என்ன? சோனம் ரகுவன்ஷி இன்னொருத்தரை காதலித்தார். அவரோடு தன் வாழ்க்கையை தொடர்வதற்காக இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டாவதாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா 1998 வருஷத்துலேருந்து 2014 வருஷம் வரைக்கும் நிறைய கொலை அங்கு நடக்கிறது. அந்த சமயத்தில் துப்புரவு பணியாளராக அங்கு ஒருத்தர் பணியிடை செய்கிறார். கொஞ்சம் நாட்கள் அங்கே இருந்த பிறகு அங்கேருந்து தப்பித்து வேறு இடத்திற்கு போகிறார். காரணம் என்னென்னா, கொலை செய்யப்பட்டவர்களை அடக்கம் செய்வதற்கு இவரை எல்லாரும் கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2025 வருஷத்தில் அவர் மறைந்திருந்த அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து போலீஸ் இடத்துல என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, என்னுடைய உள்ளம் குத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் அவர் பிணங்களை புதைத்தாரோ அந்த இடத்தையெல்லாம் காண்பித்தார். நூற்றுக்கணக்கான பெண்கள் நிர்வாணமாய் புதைக்கப்பட்டிருந்ததை நம்ம எல்லாரும் விட்னஸ் பண்ணணும். நம்ம எல்லாரும் அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தோம். மூன்றாவதாக 2018 வருஷம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்படுகிறது அபிராமி என்கிற பெண் மீது. அந்த அபிராமி 2 குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க பெற்றெடுத்த 2 பிள்ளைகளை அவங்களே கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கள்ள தொடர்பு உண்டாயிருந்துச்சு மீனாட்சி சுந்தரம் என்கிறவரோட. அந்த கள்ள தொடர்பை தொடர்வதற்காக இந்த 2 குழந்தைகளை கொண்டுட்டாங்க. அதுக்கான வேர்டிக்ட், அதற்கான தீர்ப்பு சமீப நாட்களில் வந்துச்சுங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த ஜட்ஜ் இப்படி சொல்கிறாருங்க, உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் நான் கொடுத்துருக்கணும், ஆனாலும் நாம் காந்தி பிறந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம், சில காரணங்களால் எனக்கு கொடுக்க முடியல, ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சாகும் வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. நாலாவதாக சிவகங்கையை சார்ந்த அஜித்குமார். அவர் ஒரு கோவிலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கோவிலுக்கு 2 பேர் வர்றாங்க காரில். அந்த காரில் வந்தவங்களில் ஒருத்தர் ஊனமாயிருக்கிறாங்க. அவங்க ஒரு வீல் சேர் கேட்குறாங்க, இவர் கொடுக்குறாரு. இவங்க கொடுத்த பிறகு அந்த காரில் வந்தவங்க காரை கொஞ்சம் ஓரமாக போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஓரமாக போடுறாரு. போட்டுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்னென்னா, காருக்குள்ளே வைத்திருந்த நகை காணவில்லைன்னு சொல்லி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் கஸ்டடிக்கு போகிறார். போன இடத்துல அவர் கொடூரமாய் தாக்கப்பட்ட சில வீடியோக்கள்லாம் பரவலாக வெளியே வந்தது. அந்த கஸ்டடியில் இருக்கும்போதே அவர் இறந்து போனார். இறந்து போன பிறகு அது கொலை என்று சொல்லி அதுக்கு ஒரு முத்திரை குத்தி அதற்கான இன்வெஸ்டிகேஷன் இப்போ வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறது. ஐந்தாவதாக கவின் என்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா போலீஸு. இந்த பெண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவங்க வேற ஜாதி, இவர் வேற ஜாதி. இந்த ஜாதி பிரச்சனையில் இந்த சுர்ஜித் அந்த பெண்ணுடைய தம்பி கவினை வெட்டி பட்டப்பகலில் கொல்லுகிறார். இது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக தமிழ்நாடு முழுசும் இருக்குது. ஏன்னா ஜாதிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு உயிர் இன்னைக்கு பணயமாயிடுச்சு. ஆறாவதாக, இது வரைக்கும் நம்ம கேட்டதெல்லாம் வந்து ஹாரர், இது கொஞ்சம் காமெடி தான். ஒரு நாள் இந்த இடத்துல, இந்த ஸ்டுடியோ இருக்கிற இடத்துல ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தார். வேற ஒரு தம்பி வந்து இங்கே ஷூட்டுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க கேட்டாங்க, இவர் யாருன்னு தெரியுதா, ரொம்ப பாப்புலர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியலைங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இங்கே ஷூட்டு போயிட்டு இருக்குது. இதே இடத்துல தான் ஷூட் நடந்திருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம், என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறேன். அவர் கூட்டிகிட்டு வந்தார் இல்லைங்களா, அவர் என்னமோ கத்துறாரு, என்னமோ பண்ணுறாரு. அட, இந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் அடிச்சு போடுவாரா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் வந்து அவருடைய இன்டர்வியூவோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி. முடிஞ்ச பிறகு அந்த தம்பி என்கிட்ட சொன்னாப்புல, அவர் பேர் திவாகருங்க, ரொம்ப பாப்புலராக இருக்கிறாருங்க. அப்படியான கேட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் சமீபத்தில் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த திவாகருடைய பேர் வந்துச்சு. அப்போது அது என்னமோ நம்ம தேட்டரில் வந்து பேசினவராச்சின்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வத்தில் அவர் கொஞ்சம்
என்ன அப்படின்னு பார்த்தேன். இப்போ சமீபத்தில் பெரும் பேச்சு பொருளாய் தமிழ்நாடு முழுசும் அவர் இருக்கிறாரு. அவரை சில சேனல்கள் கோமாளி என்று சொல்கிறாங்க, சிலர் வாட்டர்மெலன் ஸ்டார் என்று சொல்லுகிறாங்க, சிலர் அவர் தன்னைத்தானே நடிப்பு அரக்கன் என்று சொல்லிக் கொள்வதாக சொல்கிறாங்க. என்னமோ தெரியலைங்க, தான் ஒரு பெரிய ஆளாக கருதி கொண்டு மற்றவங்க எல்லாத்தையும் மட்டம் தட்டி கொண்டு இருப்பதாக தெரியுது. சரி, போகட்டும். அவரை நல்லா கவனிச்சா அவர் தன்னை குறித்து ரொம்ப உயர்வாய் கருதி கொண்டிருக்கிறார். நம்மெல்லாம் யோசிக்கிறத விட அவர் தன்னை குறித்து அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறார் என்பது போல தோன்றுகிறது. சரி, இப்போ 6 விஷயத்த சொல்லிட்டேன். இதோடைய பொதுத்தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், காமனாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் சமீப காலங்களில் தங்களை அதிகமாய் நேசிக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்கள் பைபிளில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா, கடைசி காலங்கள் வரும், அப்போது தங்களை தாங்களே நேசிக்கிறவர்கள் வருவார்கள். பீப்புள் ஹூ லவ் தெம்செல்ஃப், அவர்களே நேசிக்கிறவர்கள். அப்புறம் அன்பு தணிந்து போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. கொலை பாதகம் இந்த நாட்களில் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்ட எல்லாத்துலேயும் கடைசியை தவிர மிச்ச 5லையுமே கொலை உண்ணப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்காக நிறைய தீர்ப்புகள் வருகிறது. அதாவது சாகும் வரைக்கும் நீ ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பல விதமான தீர்ப்புகளை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி கொலை செய்யாம இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பதுதான் பைபிள் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அன்பை அதிகமாய் படிக்கலாம் பைபிள்ல இருந்து. அதை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அதை நேசிக்க நேசிக்க நம்ம என்ன ஆயிரோம்னா, நாம அன்புள்ளவர்களாய் மாறிவிட முடியும். 1. 2வது, பைபிள் சொல்லுது, தூய் ஆவியானவர் வரும்போது அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. அப்படின்னா பரலோகத்தின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2. 3வது, நம்ம இப்படி அன்போடு கூட நடக்கும்போது, அதாவது இயேசுவை போல, அதாவது கொலை செய்கிற இடத்துல நிற்காம கொலை உண்ணப்படுகிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரை சிலுவைக்கு கொண்டு போகும்போது அவர்களை இவர் அடிக்கல, இவர் தான் அடி வாங்கி கொண்டார். எதற்காக? நான் உங்களை நேசிக்கிறேன் என்று காண்பிப்பதற்காக. அப்படி நாமும் வாழ்ந்து மக்களுக்கு நம்ம அன்பை காண்பிப்போங்க. ஒரு எக்ஸாம்பிளரியா நம்ம இருக்கலாம். அதையும் தாண்டி இப்படிப்பட்ட மக்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிப்போம். அவர்கள் நலம் பெறுவதற்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்வோம். கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, தனிமையில் இருக்கிறாங்க. அவர்களால் சொல்லவே முடியாத பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதையெல்லாம் மனசுக்குள்ள அடக்கி வைத்துக்கொண்டு தாங்கள் என்ன செய்கிறோம் தெரியாம கொடூரமாய் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளால் முடிந்த வரைக்கும் நல்ல செய்தியை சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுப்போம். இயேசு கிறிஸ்து கொடுத்தது போல நல்ல விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லுவோம். நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட்.